சின்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வஜாபி சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகண சிந்தும் ஞானதம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம் கலிய தெய்வம் காட்சிவான் இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகம் அந்த மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களையும் ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு எனக்கே வேஷம் வேண்டியிருக்கேப்பா, எனக்கே வேஷம் வேண்டியிருக்கேப்பா. இந்த சேனலை இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தானே பாருங்கள். இது வந்து நம்ம சேனலில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அனுபவம் எங்கேயோ இதோன்னு சொல்லிகிட்டே அது பண்ணுறது கிடையாது. நிஜமான 99% மேலேயே நம்ம வந்து இன்டர்வியூவை கேட்டு கீனாக அது எப்படி இருக்கோ, ஆடியோ எப்படி இருக்கோ எப்படியோ கேட்டு அதை பாவம் கஷ்டப்பட்டு தானே ரெக்கார்ட் பண்ணுறார். அதில் இருக்க பிரச்சனைகள் அது இருக்க தான் இருக்கும். நம்ம எப்படியாவது இது பண்ணி அதை ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து ரெடி பண்ணிட்டு என்ன சொல்கிறான்றதை தப்பு எந்த தவறும் வராமல் பெரியாருடைய அனுகிரகத்தில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்னா பெரியாருடைய அனுகிரகம் தான் பரிபூர்ணமாக. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தினமே பாருங்க என்ன சொல்கிறோங்கிறத. இந்த ஒரு சேனலில் மட்டும்தான், எவ்வளோ சேனல் இருக்குது பெரியவாளுக்கு, இது ஒன்றில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அது பெரியவாளுடைய பரிபூர்ண அனுகிரகம், என்னோடய சாமர்த்தியம் இல்லை. எனக்கே வேஷம் வேண்டியிருக்கப்பான்னா ஆமாம், இல்லைன்னா தெரிஞ்சு போயிடுமே பரமேஸ்வரன், அதனால தான் வேஷம் அவருக்கு பெரியவாளுக்கு. ஸ்ரீமதி காமாட்சி சுவாமிநாதன் அப்படிங்கிற இன்டர்வியூ. அண்ணாதுரை ஐயங்கார் வந்து இவ குடும்பத்துக்கு ரொம்ப வெல்விஷர், அதாவது வேத ரக்ஷண நிதி ட்ரஸ்ட் அப்படின்னோடனே அவர் பேர் தான் ஞாபகம் வரும். அவள் வெல்விஷராக க்ளோஸாக இருந்திருக்கா ஃபேமிலிக்கு. அவர் வந்து இந்த காமாட்சி சுவாமிநாதன் கிட்ட ஒரு அனுபவத்தை சொல்லியிருக்கார். அவர் நிறைய அனுபவத்தை அவர் பார்த்துருப்பார். அவர் சொல்கிறார், தேனம்பாக்கத்தில் சிவாஸ்தானத்தில் பெரியவா இருந்தபோது ஒரு யூத்து ஒரு பையன் வந்திருக்கான். பிராமண பையன்றது நல்லா தெரியுது, வந்திருக்கான். பெரியவா வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பெரியவா இறங்கி ஒரு குளத்தில், அங்கேயே தேனம்பாக்கத்தில் அந்த காலத்தில் குளம் இருக்குது, குளிக்கிறதுக்காக உள்ளே இறங்குறாரு. உங்கள்கிட்டேருந்து சரியான ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். பெரியவா வந்து தலையை ஆட்டின்ண்டே அப்படின்னாரு, சொல்லு அப்படிங்கிற மாதிரி ப்ரொசீட் பண்ணுன்ற மாதிரி சொன்னார். பக்திங்கிறத மனசில் இருந்தால் போகாதா? எதுக்கு நம்ம நாமம் போட்டுக்கணும், விபூதி இட்டுக்கணும் அப்படின்னு பெரியவா பார்த்தா அவன் மனசில் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குதுன்னு பெரியவாளுக்கு தெரியுமே, பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் அவனை பிடிச்சி இழுத்ததே இந்த பரமேஸ்வரன் தானே. இன்னும் வேறு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கணுமா அப்படின்னு பெரியவாளே கேட்டிருக்கா. எதுக்கு மடிசார் புடவை பஞ்சகச்சம் இதெல்லாம் கட்டிக்கணும் அப்படின்னாரு. அங்கே பெரியவா வந்து அந்த குளத்தில் அதுக்கப்புறம் அமுங்கி ஸ்நானம் பண்ணிட்டே இருந்தார். அந்த பையன் அங்கே கரையிலே வெளியில் நிற்கிறான். பெரியவா அமுங்கி குளிச்சுட்டு அவர் வஸ்திரத்தை எடுத்துட்டு அவர் வந்து இது பற்றும் கௌபீனத்தோடு இருக்கார் பெரியவா. அவ்வளோதான். அந்த வஸ்திரத்தை எடுத்து தொடச்சுண்டு உடம்புலாம் தொடச்சுண்டு அப்படி கரை ஏறி நிற்கிறார். பதில் சொல்ல பெரியவாக்கிட்டேருந்து பதில் வரும். அதுக்குள்ளேயும் கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. பெரியவாக்கிட்டேருந்து இன்னும் பதில் வரப்போகிறதுன்றதை எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கா. கேட்குற கேள்வி ஆமாம் நியாயம் தானே அப்படின்னு சில பேர் நினைக்கலாமே. எதுக்கு மடிசார் புடவை கட்டிக்கணும், பஞ்சகச்சம் நாமம் போட்டோம், சீச்சூர்ணம் இட்டுக்கணும், விபூதி இட்டுக்கணும், எதுக்கு இதெல்லாம் என்ன, அதனால் என்ன உபயோகம்? மனசில் பக்தி இருந்தால் வராதா? எனக்கு தெரிஞ்சு யாருன்னு சொல்ல வேணாம், இந்த வீடியோ கேட்கும்போது அவளுக்கு தெரியும். மனசில் பக்தி இருந்தால் போருண்டா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னவாள்லாம் இருக்கா. மனசில் இருந்துட்டுருக்குன்னா அந்த மனசுக்குள்ளே இருக்கான்னு யாருக்கு தெரியும்? பரமேஸ்வரனுக்கு தானே தெரியும். அந்த சும்மா கதையெல்லாம் இங்கே நடக்காது. அதுக்கு தேவையானதை பண்ணி தானே ஆகணும். பெரியவா பதில் சொல்லாமல் இருந்தார் இல்லையா? அப்போ வந்து கௌபீனத்தை கட்டி நிற்கிறார் பெரியவா. எதிர்க்க வந்து யாரோ வந்திருக்கா,
ஒரு சின்ன பெண் குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கா. அது நடக்கிற குழந்தை, சின்ன பொண்ணு. பெரியவா அவளை கூப்பிட்ருக்க சொல்லியிருக்கா. அவள் கிட்டக்க வந்துட்டா. அந்த யூத் வந்து மாப்பெரியவா கிட்டேருந்து ரிப்ளை வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பெரியவா அந்த குழந்தைய பார்த்து, நான் யாருன்னு தெரியுறதா அப்படின்னு கேள்வியே கேட்டார். அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். அவள் அடிக்கடி மடத்துக்கு வரவா, பெரியவாளை தரிசனம் பண்ணுறவா. ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து பெரியவா அந்த மாதிரி கோபீனத்தோடு நிற்பான், நெத்தியில் விபூதி அது எதுவுமே இல்லாமல் அப்படி நிற்பான்னு எப்படி தெரியும்? அந்த பொண்ணு அந்த குழந்தை வந்து திருன்னு முழிச்சுது. அவள் அம்மா வந்து குழந்தை காது கிட்ட அப்படி குனிஞ்சு ஏதோ சொல்லலான்னு போனால் பெரியவா அப்படின்ட்டா. தெரியுமா என்ன சொல்ல போகிறான்னு? இது நம்ம உமாச்சி தாத்தாடி அப்படின்னு சொல்லலான்னு போயிருப்பா. அது நிறுத்திட்டா, ஒன்றும் சொல்லலை. அந்த பொண்ணுக்கு இன்னும் தெரியல, திருன்னு முழிக்கிறது. பெரியவா ஒன்றும் பதில் சொல்லலை. அந்த யாருக்குமே ஒன்றும் தெரியாது பெரியவா ஏன் அந்த குழந்தைய கூப்பிட்டா இந்த கேள்வி கேட்டான். உடனே பெரியவா வந்து எப்படின்னாரு, அங்கே ஏதோ விபூதி அந்த டப்பா எடுத்து கொடுத்தா. அதில் கொஞ்சம் எடுத்து நல்லா விபூதி எடுத்து இட்டுண்டார். நெத்தியில், கையில் எல்லா இடத்துலையும், நெஞ்சில், மாரில், வயிற்றில், எல்லா இடத்துலையும் இட்டுப்பார் பரமேஸ்வரன். இட்டுண்டார். இட்டுன்ட்டு இப்போ பார்த்தாரு அந்த குழந்தைய. உடனே அந்த பொண்ணு வந்து, நம்ம உமாச்சி தாத்தா, ஹாய் நம்ம உமாச்சி தாத்தா அப்படின்னு எடுத்து அந்த குழந்தை. அதுக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு, விபூதி இல்லாமல் இப்போ தெரியல. அது பாவம் உமாச்சி தாத்தான்னு தெரியல. உடனே பெரியவா வந்து அந்த யூத் அந்த கேள்வி கேட்டான். அவனை பார்த்து சொன்னார், ஏப்பா எனக்கே வேஷம் தேவைப்படுறதுப்பா, வேண்டியிருக்கு. நீ கேள்வி கேட்டியே தெரியுறதா? பக்தன்னாலும் வேஷம் வேண்டியிருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவனை வந்து திருத்தினார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த யூத் கேட்டது வந்து ஒரு இதில் கேட்டிருக்கான் அந்த பையன், அவ்வளோதான். அவன் மனசில் ஏதோ அப்படி மாதிரி தோணியிருக்கு, இந்த மாதிரி இருந்தால் என்ன அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பா, வேற என்ன. அதனால் அந்த பையன் கன்ஃபியூஷனில் வந்திருப்பான். நிஜமாகவே இருக்கே அது என்னன்னு இப்போ தெரிஞ்சு போயிடும். பெரியவாளியே கண்டுபிடிக்க முடியலையே, பரமேஸ்வரனே அந்த குழந்தைக்கு தெரிலன்னா அப்புறம் என்ன? அப்புறம் விபூதி இட்டுன்றோடனே நம்ம உமாச்சி தாத்தா அப்படின்னு இருக்கு. ஹை நம்ம உமாச்சி தாத்தா. அதனால் எனக்கே வேஷம் வேண்டியிருக்கு. இப்போ என்ன பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு வேஷம் நிஜமாகவே வேணும் தான். விபூதின்னு இல்லை, விபூதி இட்டுக்கலைன்னாலும் பரமேஸ்வரன் தான். இருந்தாலும் அவருக்கே அப்புறம் தெரிஞ்சு போயிருக்குமே பரமேஸ்வரன். அதனால் அவரே வேஷம் போட்டுன்னு தான் ஒரு மடாதிபதியாக இருந்திருக்கார். இல்லைன்னா அவர் பரமேஸ்வரன் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்ருக்கோம் அன்றைக்கி. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவேஸ்வரன்.